மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு சுடரின் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் இப்போ டாக்டரை போய் பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுடைய சுயரூபம் வெளியே வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுட்டு வந்தாங்க இல்லையா. ஆனால் இங்கே வீட்டில் பார்த்தா தான் தெரியுது, ஒரு பக்கம் கதிரேஷனுடைய டெண்டர் ஃபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம மல்லி பார்த்தது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லிக்கட்டை இந்த சுடர் கையும் கலமை மாட்டிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குன்னு தெரியுங்கன்னா, இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, நம்ம கதிரேசன் சொன்னபடி தான் இப்போது டெண்டர் ஃபைலை அந்த லேடி ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது சரிம்மா இது எல்லாமே நான் கரெக்டாக இருக்கா ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கதிரேசன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த லேடி சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே இந்த சுடர் வாட்ச் பண்ணுறாங்க. கதிரேஷா நீ சொன்னபடி டெண்டர் ஃபைல் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது நீ அசந்த நேரத்தில் இந்த டெண்டர் ஃபைலை எப்படியாச்சும் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ரகுக்கு இதில் நீ எவ்வளோ கோட் பண்ணியிருக்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெரியப்படுத்தினா போதும், இதை விட கம்மியாக கோட் பண்ணி இந்த டெண்டர் ஃபைலை நான் எடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோடியில் பணத்து மேலே பெட்டு மேலே உருளுவேன் பெறலுவேன் அப்படின்னு இந்த சுடர் நினைக்கிறாங்க இல்லையா. அதே போல் தான் நடக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இப்போது கதிரேஷனுக்கு இன்னொரு பக்கம் அதாவது கால் வரும் இல்லையா, அப்போது என்னையா சிக்னல் வரல, ஒழுங்காக சிக்னல் இருக்கிற இடத்துல பேச மாட்டியா அப்படின்னு இப்போ கதிரேஷன் சரியாக சிக்னல் கிடைக்காம இப்போ ரூமை விட்டு அந்த டெண்டர் ஃபைலை செக் பண்ணும்போது ஃபைலை அப்படியே ரூமில் மறந்து விட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்போ தான் இந்த சுடர் இதுதான் சரியான சந்தர்ப்பம், எப்படியும் கதிரேஷன் கால் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது கூட பேசிட்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஃபோட்டோ எடுத்து ரகுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போது கதிரேஷன் வெளியே போனதுமே இந்த சுடர் கதிரேஷனோட ரூமுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா ஃபைல் எல்லாமே. அப்போ தான் நம்ம மல்லி டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு வந்ததுமே என்ன வீட்டை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த ரேணுகா வேறு ஏதாச்சும் ஒரு போலியான ட்ராமா போட்டுட்டு இருப்பா. ஏன்னா அவள் உண்மையான ரேணுகாவே கிடையாது. ஏன்னா அவள் கதிரேஷன் சார் நகை கொடுத்த போதும் ஆச்சரியப்பட்டதும் ஆவேசப்பட்டதும் மறுபக்கம் இது தனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவள் சுயநினைவோடு தான் இருக்கா, சுயநினைவு இல்லாமலாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மல்லி தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அதுக்காக தான் சரி வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்குள்ளே போய் மாஸ் என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சா ஒரு பக்கம் கதிரேஷன் என்னடான்னா வீட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருப்பாங்க, மறுபக்கம் என்னடான்னா மனோகர் அதாவது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ரேணுகா என்ன பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ ரேணுகாவுடைய ரூமுக்கு நம்ம மல்லி போனால் அங்கேயே இருக்க மாட்டா இல்லையா. ஆனால் கடைசியில் கதிரேஷனுடைய ரூமில் அந்த டெண்டர் ஃபைலை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம மல்லி பார்த்ததுமே இப்போ மல்லிக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லி தன்னுடைய ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணி இப்போ சுடர் செய்கிற எல்லா சுயரூபத்தையும் அதை பற்றி வீடியோவை எடுத்துடுறாங்க. இனி சுடரே நினச்சாலும் அவளால் தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.